ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு அருமையான சாட்சியை கேட்கப் போகிறோம். பிரிகேடியர் ஓமனா பரதன். சகோதரி ஓமனா கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் ஒரு நாயர் குடும்பத்தில் 7வது பிள்ளையாக பிறந்தார்கள். தன்னுடைய படிப்பை ஒரு லூத்தரன் பள்ளிக்கூடத்திலே படித்தார்கள். பள்ளிக்கூடத்திலே அவர்களுக்கு ஒரு புதிய ஏற்பாடு, கிதியன் புதிய ஏற்பாடு கிடைத்தது. அதை வீட்டுக்கு கொண்டு போன பொழுது அதை வீட்டில் உள்ளவர்கள் அதை கிழித்து போட்டு விட்டார்கள். மறுபடியும் அவர்களுக்கு ஒரு புதிய ஏற்பாடு கிடைத்தது. அதை கொண்டு போய் வீட்டிலே பத்திரமாக புத்தக அலமாரியிலே வைத்தார்கள். பிஎஸ்சி படிக்கிற நாட்களில் கல்லூரியில் இருந்த என்சிசி, நேஷ்னல் கேடட் கார்ப்ஸில், ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் அந்த விங்கில் தேசிய அளவில் அவர்கள் ஒரு பயிற்சிக்கு போன பொழுது கேரளத்திலிருந்து 3 பேர் விமானம் பறப்பதற்கு அல்லது பைலட்டாக இருப்பதற்கான வாய்ப்பு கிடைத்த 3 பேரில் சகோதரி ஓமனாவும் ஒருவர். பிஎஸ்சி 2ஆம் ஆண்டு படிக்கிற பொழுதே பெங்களூரில் இருக்கிற மிலிட்ரி நர்சிங் கல்லூரியில் இவர்களுக்கு படிக்கும்படியான வாய்ப்பு கிடைத்தது. படித்து அவர்கள் பட்டம் பெற்று ஒரு ஆஃபீஸராக மிலிட்ரி மெடிக்கல் சர்வீசஸில் சேர்ந்து கொண்டார்கள். அங்கே அவர்களுக்கு ஒரு நேவல் ஆஃபீஸர் பரதன் அவர்கள் சகோதரி ஓமனாவை திருமணம் செய்து கொண்டார்கள். 2 பேரும் 3 இடங்களிலே ஒன்றாய் சேர்ந்து பணி செய்தார்கள். முதலிலே லோனாவலா, கோவா, பின்பு விசாகப்பட்டினம். விசாகப்பட்டினத்தில் வேலை செய்து கொண்டிருந்த பொழுது சகோதரிக்கு உத்தரப்பிரதேசில் இருக்கிற மதுராவுக்கு மாற்றல் கிடைத்தது. மிகுந்த வருத்தம். அப்பொழுது 2 பெண் பிள்ளைகள் பிறந்திருந்தார்கள். மூத்தவள் 6 வயது ரிஷா, 2வது ஒரு பெண் பிள்ளை மிக்கி என்று செல்லமாக அழைக்கிற மிகா என்றால் மவுண்டன் டியூ. இப்படி இவர்கள் மதுராவுக்கு மாற்றலாகி போன அந்த நாட்களிலே சகோதரி ஓமனாவினுடைய ஹஸ்பண்ட், அவருடைய புருஷனும் 2 பிள்ளைகளும் ராத்திரியிலே சிட்டிக்குள்ளே போய்விட்டு பட்டணத்திற்குள் போய் சில காரியங்களை முடித்து வெகு நேரமாகி இரவிலே திரும்பி இவர்களுடைய மிலிட்ரி கண்டோன்மெண்ட்டுக்கு வந்து கொண்டிருக்கிற வேளையில் ரோட்டிலே ஒரு மிகப்பெரிய ஆக்சிடெண்ட் உண்டாகி அந்த வண்டி முற்றிலுமாக நொறுங்கி போனது. ஸ்தலத்திலேயே பரதன் இறந்து போனார். பின் சீட்டிலே மூத்த மகள் படுத்திருக்கிறாள் ரிஷா. தூக்கி எறியப்பட்டாள் வெளியே. ஆனால் ஒரு சின்ன கீறல் கூட இந்த பிள்ளைக்கு இல்லை. அவள் அங்கே இருந்து எழும்பி வந்து முன் சீட்டில் இருக்கிற தன்னுடைய தங்கையை பார்த்த பொழுது அவள் இரத்த வெள்ளத்திலே இருக்கிறாள். அப்பாவை அசைத்து பார்த்த பொழுது எந்த விதமான அசைவும் இல்லை. இந்த சின்னவளை பார்க்கிற பொழுது இந்த சீக் முழுவதுமாக கட்டாகி இருக்கிறது. இந்த கன்னம் வெட்டப்பட்ட நிலையில் இருக்கிறது. 3 பற்கள் மூத்தவள் கையிலே விழுந்தது. நடு ராத்திரியிலே அநேக வண்டிகள் இந்த ஆக்சிடெண்ட் ஆகி கிடக்கிற வண்டியை ஓவர்டேக் பண்ணி போகிறது. இந்த தன்னந்தனியாக இந்த சின்ன பிள்ளை, 6 வயது பிள்ளை நடு ரோட்டிலே இருட்டிலே நிற்கிறாள். அப்பொழுது ஒரு கார் எதிர்க்கே வருகிறது. அந்த காரை வழிமறித்து இந்த பிள்ளை நிறுத்தின பொழுது அந்த கார் இவளை பட்டும் படாமலும் நிறுத்தினது. காரிலே இருந்து ஒரு சின்ன பிள்ளை நிற்கிறாளே என்று வெளியே இறங்கி வந்து பார்த்த பொழுது அதுவும் ஒரு மிலிட்ரி குடும்பம். இவள் பார்த்த உடனே மிலிட்ரி ஆஃபீஸரனுடைய மனைவியை இனம் கண்டு கொண்டாள். சசி ஆண்டி என்று அழைத்த பொழுது அவர்களால் இவளை இனம் கண்டு கொள்ள முடியவில்லை. ஆனால் இந்த சின்ன பிள்ளை அந்த மிலிட்ரி ஆஃபீஸருடைய மனைவியை உடனே இனம் கண்டு கொண்டதினால் உடனே அவர்கள் மிக்கியையும் அப்பாவையும் மிலிட்ரி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனார்கள். ஆல்ரெடி புருஷன் மரித்து போனார். இந்த சின்ன பிள்ளையை ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணினார்கள். 21 நாள் எந்த அசைவும் இல்லை. அவர்கள் மதுராவிலிருந்து உடனடியாக விசாகப்பட்டினத்திற்கு சகோதரி ஓமனா திரும்பி வந்தார்கள். ஒரு சில சர்ஜரிகளை அந்த மிலிட்ரி ஹாஸ்பிட்டலில் செய்தார்கள். ஸ்கேன் எடுத்து பார்த்த பொழுது அதில் சொல்லப்பட்டிருந்தது எக்ஸ்ட்ரீம்
பிரெயின் டேமேஜ், மிக மோசமாக மூளை பாதிக்கப்பட்டிருக்கிறது. டாக்டர்கள் சொன்னார்கள் ஓமனாவின் இடத்துல, இந்த பிள்ளை மரித்து போவதற்கு நீ கடவுளை வேண்டிக்கொள். அவள் உயிரோடு இருந்தாலும் அவள் ஒரு பொருளை போலத்தான் இருப்பாள். அவளால் இனி வாழ்க்கையில் இயங்க முடியாது என்று சொல்லி ஒரு 21 நாள் இந்த பிள்ளை டீப் கோமாவில் இருக்கிறாள். மிக ஆழ்ந்த தூக்க நிலை, எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. அங்கே இருந்த ஆர்மி மெடிக்கல் காலேஜுக்கு ஒரு பெரிய நியூரோ சர்ஜன் அங்கே இருக்கிறார். அவரிடத்தில் கொண்டு போய் இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் எல்லாவற்றையும் சிஸ்டர் ஓமனா கொண்டு போய் காண்பித்தார்கள். அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை அவர் இந்த டேபிளில் இப்படி தூக்கி அவர்கள் எறிந்து விட்டு, இஸ்மே கியா ரிக்காக, இதை நான் என்ன செய்ய முடியும்னு நீ நினைக்கிற? ஒன்றும் செய்கிறதுக்கு இல்லை என்று அந்த ரிப்போர்ட்டை எடுத்து டேபிளில் அவர் தூக்கி எறிந்து விட்டார். இவர்கள் மனமுடைந்து போனார்கள். மறுபடியும் ஆஸ்பத்திரிக்கு திரும்பி அந்த ரிப்போர்ட்டோடு கூட திரும்பி வந்தார்கள். இவளை வைத்தியம் பார்த்த டாக்டர்கள் ஒரு எம்ஆர்ஐ செய்யும்படியாக இந்த குழந்தையை அனுப்பி வைத்தார்கள். அனுப்பி வைத்த பொழுது இவர்களும் ஒரு நர்ஸாக இருந்ததுனால அந்த எம்ஆர்ஐ கான்சோலுக்குள்ளே, அந்த படம் எடுக்கிற அந்த இடத்திற்குள்ளே இருந்து பார்க்கும்படியாக இவர்கள் நிர்பந்தித்து கேட்கவே ஒரு ஸ்டூல் அங்கே போடப்பட்டது. அவர்கள் அங்கே உட்கார்ந்திருக்கிறார்கள். அங்கே உட்கார்ந்த பொழுது இவர்கள் மனதிற்குள்ளே முற்றிலுமாக தகர்ந்து போனார்கள். என்னை நான் கூப்பிடுகிறதை கேட்பதற்கு ஒரு தெய்வமும் இல்லையா என்று இவர்கள் மனம் திறந்து சத்தமிட்டு அழுகிறார்கள். ஒரு தெய்வம் என்று ஒன்று உண்டென்றால் இந்த பழைய ரிப்போர்ட்டை காட்டிலும் இந்த ரிப்போர்ட்டை கொஞ்சம் மேம்படுத்தி தர முடியுமா என்ற ஒரு விண்ணப்பத்தை தங்களுக்கு அறியாத ஒரு தெய்வத்தினிடத்திலே வைத்தார்கள். அந்த சமயத்தில் மிக்கி படித்திருக்கிற அந்த எம்ஆர்ஐ பண்ணுகிற அந்த இடத்துல ஒரு மிக உயர்ந்த ஒரு நெடிய தோற்றமுடைய ஒரு நபர், ஒரு ஆட்டு இடையனை போல ஒருவர் வந்து அங்கே நின்று அந்த குழந்தையை தொடுகிறதை இந்த கான்சோலிலிருந்து இந்த கண்ணாடி வழியாக சிஸ்டர் ஓமனா பார்த்தார்கள். அடுத்த நாள் ஒரு நர்சிங் ஆஃபீஸர் மிக்கியை அட்டன் பண்ண போன பொழுது இவள் லேசாக கால் அசைக்கிறதை பார்த்தார்கள். ஓடி போய் டாக்டரிடத்தில் சொன்னார்கள், மிக்கியினுடைய கால் அசைவு இருக்கிறது. அந்த டாக்டர் அதை நம்பவில்லை. அவர் அங்கே இருந்து வந்து இவர்களுக்கு ஏதோ பிரம்மை பிடித்திருக்கிறது என்று, ஆனால் அந்த நர்சிங் ஆஃபீஸர் அந்த டாக்டருடைய கையை பிடித்து கொண்டு வந்து இவளை எக்ஸாமின் பண்ணி பார்க்க சொன்ன பொழுது காலிலே அசைவு இருந்தது. அந்த நாளிலே அநேக நாட்களுக்கு பின்பு சிஸ்டர் ஓமனா வீட்டிற்கு போனார்கள். வீட்டிற்கு போன பொழுது அவர்கள் வீட்டில் இருக்கிற ஒரு அலமாரிக்கு கீழே ஒரு சின்ன துண்டு பேப்பர் கிடந்தது. அந்த துண்டு பேப்பரில் நான் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறேன் என்று ஒரு வாசகம் அந்த ஒரு சின்ன துண்டு பேப்பரில் கிடந்தது. அதை அவர்கள் வாசித்தார்கள். வீட்டிலிருந்து ஒரு பொம்மையை, அழகான ஒரு பொம்மையை எடுத்துக்கொண்டு தன்னுடைய மகளுக்கு கொடுப்பதற்காக கொண்டு போனார்கள். கொண்டு போய் அந்த பொம்மையை பக்கத்தில் வைத்த பொழுது இந்த குழந்தை அதை தடவி பார்க்கிறது. இவர்களுக்கு புரிந்தது, குழந்தையினுடைய பார்வை அற்று போயிருக்கிறது. ஷீ லாஸ்ட் ஹர் விஷன் என்கிற காரியம் இவர்களுக்கு புரிந்தது. ஓடி போய் ஒரு கண் டாக்டர் இடத்துல கொண்டு போய் இந்த காரியத்தை சொன்ன பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், அந்த டாக்டர் சொன்னார், உன் குழந்தையினுடைய மூளை ஒரு சின்ன கப்பில் சூப் இருக்க மாதிரி இருக்குது. நீ இந்த குழந்தைய இப்படி வைத்து கொண்டு போகிறதற்கு படிக்கணும். நீ இவளிடத்திலிருந்து பெரிதாக ஒன்றும் எதிர்பார்க்கக்கூடாது. இவர்கள் மனமுடைந்து அழுதார்கள். தன்னுடைய ஃப்ரெண்டு, இனி ஒரு நர்சிங் ஆஃபீஸர், அவங்க பேர் லதா, அவர்களிடத்தில் கூப்பிட்டு இந்த காரியத்தை சொல்லி அழுதார்கள். அப்போ சைல்டு இஸ் பிளைண்ட்,
குழந்தை குருடாக இருக்கிறது. அப்போ சிஸ்டர் லதா சொன்னார்கள், காட் கேன் டூ வண்டர்ஸ் என்று சொல்லி இவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டமாக ஜெபித்தார்கள். ஒரு ஹெமிப்ளீஜியா, ஒரு பக்கம் முழுவதும் இந்த பிள்ளைக்கு தளர்ந்து போயிருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த குழந்தையிலே முன்னேற்றம் வருகிறதை அவர்கள் பார்த்தார்கள். ஒரு கண்ணால் குழந்தை பார்க்க தொடங்கினது. கொஞ்ச நாட்களிலே 2 கண்களும் இந்த குழந்தைக்கு பார்வை கிடைத்தது. 2.5 மாதங்கள் ஆஸ்பத்திரியிலே இந்த குழந்தைக்கு ஒரு ட்ரெக்கியோஸ்டமி செய்து உணவெல்லாம் அந்த டியூப் வழியாக தான் உள்ளே போய் கொண்டிருந்தது. இப்படி அவர்கள் இந்த குழந்தையை டிஸ்சார்ஜ் செய்து வீட்டிற்கு அனுப்பினார்கள். இனி ஒரு நாளும் இந்த குழந்தை நடக்காது என்று தான் அவர்கள் சொல்லி அனுப்பினார்கள். ஆனால் இந்த அளவுக்கு ஆண்டவர் சுகம் தந்தாரே என்று சொல்லி இவர்களுடைய ஒரு குழுவினர் இவர்களுக்காக ஜெபிக்கிறார்கள். ஒரு மேஜர் ஜெனரல் அவர்கள் வீட்டிலே ஜெபம் நடக்கிறது. ஏதோ அவர்கள் பிரச்சனையை போலவே அவர்கள் இந்த காரியத்தை முன்னெடுத்து ஜெபிக்கிறார்கள். அப்பொழுது ஒரு ஆர்மி ஆஃபீஸர் இவருடைய வீட்டில் ஒரு தேங்க்ஸ் கிவிங் ப்ரேயர் வைத்திருந்தார்கள். ஒரு ஆர்மி ஆஃபீஸர் ஜெபிக்கிறார், ஆண்டவரே இந்த பிள்ளை நடந்து பள்ளிக்கூடத்திற்கு போவதற்கு அவளுக்கு உதவி செய்யும் என்று ஜெபித்தார்கள். இப்பொழுது இந்த வீட்டில் மாமனார் மட்டும் இவர்களோடு கூட. காலையில் இவர்கள் வேலைக்கு போக வேண்டும். அதற்கு முன்பு மாற்றல் இவர்களுக்கு விசாகப்பட்டினத்திற்கே கிடைத்து விட்டது. வேலைக்கு போக வேண்டும். மிக்கியை ஒரு கட்டிலில் படுக்க வைத்து சுற்றிலும் தலையணையெல்லாம் அடுக்கி வைத்து விட்டு காலையிலே உள்ள உணவு தயாரிக்கிறார்கள். இவளை கொண்டு போய் ஒரு ப்ளே ஸ்கூலில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு திட்டமிடுகிறார்கள். இவளுக்காகவே கை வைத்த ஒரு சேர் வாங்கி கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் வைத்திருக்கிறார்கள். அப்படி இருக்கிற பொழுது ஒரு நாள் காலையில் இப்படி தலையணையெல்லாம் வச்சுட்டு இவங்க சமைத்து கொண்டிருந்த பொழுது மிக்கி கட்டிலிலிருந்து இறங்கி நடந்து அம்மாவை அழைக்கிறாள். மம்மா, நவ் மிக்கி கேன் வாக் என்று சொன்ன பொழுது ஆச்சரியப்பட்டு போனார்கள். இப்பொழுது புருஷன் இல்லை என்கிற ஒரு பெரிய துக்கம் இவர்கள் மனதை பிடித்து ஆட்டுகிறது. இனி வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை என்கிற ஒரு நிலைமைக்கு இவர்கள் வந்துவிட்டார்கள். வீட்டில் இருந்த வேலைக்காரர்கள் எல்லாம் வீட்டில் துர்மரணம் சம்பவித்ததினால் இவர்கள் வீட்டில் வேலை செய்வதற்கு மனதில்லாமல் எல்லாரும் இவர்கள் வீட்டை விட்டு போய்விட்டார்கள். அப்பொழுது சென்ட் ஜோசப்ஸ் கான்வென்ட் என்கிற ஒரு கான்வென்ட்டிலிருந்து ஒரு 13 வயது பெண் பிள்ளையை இவர்களுக்கு உதவிக்காக வீட்டுக்கு கொடுத்திருந்தார்கள். 3 முறை இதற்கு முன்பு 2 முறை ஏற்கனவே இவர்கள் தற்கொலைக்கு முயற்சி செய்து தோற்று போனார்கள். 3வது முறை தற்கொலை செய்வதற்கு தன்னுடைய பிள்ளைகளையும் கொன்று தானும் மரித்து விடுவதற்கு இவர்கள் திட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள் ஒரு நாள் இரவு. ஆனால் அந்த 13 வயது பெண் பிள்ளை ராத்திரி எவ்வளவு நேரமானாலும் அவள் தூங்க மாட்டாள். ராத்திரி ஒரு 12:30 மணிக்கு இவர்கள் எழும்பி அங்கே இருந்த ஒரு புஸ்தகத்தை வாசிக்க தொடங்குகிறார்கள். இவருடைய நண்பர் ஒருவர் கொடுத்த ஒரு புத்தகம், எ லவ் லெட்டர் ஃப்ரம் காட், ஆண்டவரிடத்திலிருந்து வந்த காதல் கடிதம். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஐ கான்ட் லெட் யூ டை, நான் உன்னை மரித்து போவதற்கு அனுமதிக்க முடியாது. ஐ எம் ஸோ க்ளோஸ் டு யூ, நான் உனக்கு மிகவும் அருகிலே இருக்கிறேன். யூ டோன்ட் நீட் டு டை, நீ மரித்து போவதற்கு தேவையில்லை, ஏனென்றால் நான் உன்னை அவ்வளவாக நேசிக்கிறேன் என்று அந்த புத்தகத்தில் இருந்தது. ஒரு மிகப்பெரிய சமாதானம் அந்த புஸ்தகத்தில் கீழே எழுதிருந்துச்சு, இப்படிக்கு உன் நேசர் உன் ஆண்டவர் என்று எழுதியது. ஒரு மிகப்பெரிய சமாதானம் இவருடைய இருதயத்தை ஆட்கொண்டது. பின்பு அந்த தற்கொலை எண்ணம் அவர்களை விட்டு போய்விட்டது. விசாகப்பட்டினத்தில் அநேக இடங்களுக்கு போய் ஆண்டவர் இவர்களுக்கு செய்த நன்மையை சாட்சியாக அறிவித்து ஒரு நல்ல சபையில் இவர்கள் தங்களை ஐக்கியப்படுத்தி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார்கள். ஒரு நாள் ஆண்டவர் இவரிடத்திலே சொன்னார், உனக்கு இங்கே இருந்து போக வேண்டிய நாட்கள் வந்துவிட்டது என்று ராத்திரியிலே ஆண்டவர் சொன்னார். அது ஒரு சனிக்கிழமை காலை. அன்றைக்கு காலையில் தான் கொஞ்சம் தூங்குறதுக்கு நேரம் கிடைக்கும். ஆனால் 5:30 மணிக்கெல்லாம் ஒரு பெருமழையின் சத்தம்
5:30 மணிக்கெல்லாம் இவர்களை தூங்க விடாமல் ஒரு சத்தம் நிர்பந்தித்து கொண்டே இருக்கிறது. நீ எழுந்து வேதாகமத்தை வாசி, உபாகம புஸ்தகத்தை வாசி. இவர்கள் வேறு வழியே இல்லாமல் உபாகம புஸ்தகத்தை தேடி கண்டுபிடித்து வாசிக்க தொடங்குகிறார்கள். மறுபடியும் ஒரு சத்தம், நீ வாசித்து நீ புரிந்து கொண்ட முக்கியமான வசனங்களை அண்டர்லைன் பண்ணு, கோடிடு என்று நீ கோடிட்ட வார்த்தைகளை மறுபடியுமாக வாசி என்று சொன்ன பொழுது 1ஆம் அதிகாரத்தில் இவர்கள் வாசிக்கிறார்கள். 21ஆம் வசனத்தில், இதோ உன் தேவனாகிய கர்த்தர் அந்த தேசத்தை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ போய் அதை சுதந்திரித்துக்கொள், பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்கிற வசனம். 31ஆம் வசனம், ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போகிற போல நீங்களும் இவ்விடத்திற்கு வருகிறது வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. உங்கள் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் பாளையம் இறங்கத்தக்க இடத்தை பார்க்கவும் நீங்கள் போக வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டவும் இரவிலே அக்கினியிலும் பகலில் மேகத்தில் உங்களுக்கு முன் சென்றாரே என்ற வசனத்தை இவர்கள் வாசிக்கிறார்கள். இங்கே இருந்து புறப்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்கிறதை ஆண்டவர் இவர்களுக்கு உணர்த்தினார். நீங்கள் போகிற தேசம் நல்ல தேசம். இவர்கள் அதிகமாக ஜெபிக்கிறார்கள். ஆண்டவரே, இவங்க மிலிட்ரி ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு லெட்டர் போட்டிருக்காங்க. ஏனென்றால் இவர்கள் வேலை பார்த்த இடங்களிலெல்லாம் இந்த நைட் டியூட்டி அப்படின்னு வந்துச்சுன்னா தொடர்ந்தாற் போல் 1 மாதம் அல்லது 45 நாள் நைட் டியூட்டி பார்க்கணும். 2 சின்ன பிள்ளைகளை வீட்டில் தனியாக விட்டு வந்து நைட் டியூட்டி 1 மாதம் 45 நாள் பார்க்குறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். வீட்டில் பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லை என்ற ஒரு சூழ்நிலை இருந்த பொழுது இவர்கள் ஆண்டவரிடத்தில் ஒரு போஸ்டிங்ஸ், இந்த மாதிரி ஒரு பிளேஸ் கொடுங்க ஆண்டவரே என்று கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அப்படி கேட்டுக்கொண்டிருந்த பொழுது தான் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை அவர்கள் கொடுத்தார். அடுத்த நாள் காலையிலே ஒரு 10 நிமிடம் தாமதமாக வேலைக்கு போனார்கள். வேலைக்கு போன உடனே இவருடைய மேட்ரன் இவர்களை அழைத்து ஒரு இருக்கையிலே அமர சொன்னார்கள். இவர்கள் எவ்வளவோ சொல்லுகிறார்கள், மேடம் மன்னித்து கொள்ளுங்கள், நான் 10 நிமிஷம் லேட்டாக வந்ததுக்கு, இனிமேல் இப்படி வரமாட்டேன். இல்லைம்மா, நீ உட்காரு, உன்னிடத்தில் எங்களுக்கு பேச வேண்டும் என்று சொன்ன பொழுது இவர்கள் கேட்கிறார்கள், எங்கள் வீட்டிலேருந்து ஏதாவது தந்தி வந்திருக்கா, யாருக்காவது சுகம் இல்லையா என்று கேட்கிறார்கள். இல்லை, உனக்கு போஸ்டிங்ஸ் வந்திருக்கு, வேறு ஊருக்கு உனக்கு மாற்றல் வந்திருக்கிறது என்று சொன்ன பொழுது இவர்கள் 2 கைகளையும் உயர்த்தி, ஆண்டவர் எனக்கு தரப்போகிற நல்ல தேசத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லி இவர்கள் உற்சாகமாக தேவனை அங்கே மகிமைப்படுத்த தொடங்கினார்கள். அவர்கள் இந்த போஸ்டிங் ஆர்டரை எப்படி இந்த பிள்ளையினிடத்தில் சொல்லுவது என்று பயந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவள் மிகவும் சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொள்கிறாள். அதில் எழுதப்பட்டிருக்கிறது 99 APO HQ MCU AF, இவ்வளோதான். இதுதான் அந்த ஆர்டர்ஸில் வந்த போஸ்டிங் ஆர்டர்ஸில் வந்த காரியங்கள். 99 APO HQ MCU AF. இது எந்த ஊர் என்றே அந்த அலுவலகத்தில் பணிபுரிந்த ஒருவராலையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. பக்கத்தில் இருந்த ஆர்மி, பக்கத்தில் இருந்த ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷனில் போய் இதை விசாரித்த பொழுது அவர்கள் சொன்னார்கள், இது நாக்பூரில் இருக்கிற ஒரு சின்ன மெடிக்கல் ரெஃபரல் யூனிட், சின்ன யூனிட் தான். அங்கே ஒன்று பெரிதாக வேலை இல்லை, பகல் நேரத்தில் மட்டும்தான் வேலை. இப்படி ஆண்டவர் இவர்களை அனுப்பி வைத்தார். இங்கே இருந்து அவர்கள் புறப்பட்டு அங்கே செல்வதற்கு முன்னமே ஆண்டவர் இவர்களுக்கான தங்குவதற்கான ஸ்டேட்டஸ் அக்காமடேஷனை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்திருந்தார். ஒரு நல்ல வீடு கிடைத்தது. அந்த வீட்டிலே தானும் தன்னுடைய 2 பிள்ளைகளும் சேர்ந்து வசிக்க தொடங்கினார்கள். சந்தோஷமாக தன்னுடைய காலம் போனது. ஒரு நாளிலே மிக்கியுடைய பிறந்த நாள். இவர்களுடைய நண்பர்களையும் மிக்கியினுடைய நண்பர்களையும் பிறந்த நாள் கொண்டாட்டத்திற்காக அழைத்திருக்கிறார்கள். இவர்கள் வீட்டிலே சில காரியங்களை செய்து கொண்டிருந்த பொழுது, உணவு பதார்த்தங்களை சின்ன பிள்ளைகளுக்காக செய்ய தொடங்கியிருந்த பொழுது, பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து சைக்கிளிங் போயிருக்கிறார்கள். வீட்டு வாசலிலே ஒரு பெரிய அழுகை குரல். என்னவென்று பார்த்தால், வலது கை முட்டு உடைந்து தொங்குகிறது, இடது கையில் இருக்கிற விரல்கள் எல்லாம் உடைந்திருக்கிறது. இரத்த வெள்ளத்திலே மிக்கி
மறுபடியும் இவர்கள் அந்த டைனிங் டேபிளில் உட்கார்ந்து தலை மேலே கை வைத்து உச்சத்தில் அழுதிருக்கிறார். அப்பொழுது ஒரு சகோதரி, இவர்களோடு கூட பணிபுரிகிற ஒரு சகோதரி, ஒரு நல்ல விசுவாசி, அவர்கள் வந்து இவர்களை ஒரு வெளியே இருக்கிற நாக்பூரில் இருக்கிற ஒரு தனியார் மருத்துவமனைக்கு, எலும்பு சிகிச்சை செய்கிற மருத்துவமனைக்கு அழைத்து கொண்டு போனார். அங்கே போனால் அங்கே இருக்கிற அந்த எலும்பு சிகிச்சை மருத்துவர், சர்ஜரி செய்கிற டாக்டர் 3 நாள் விடுப்பில் சென்றிருக்கிறார். இந்த எலும்பு முறிவு சிகிச்சை செய்கிற மருத்துவர் விடுப்பில் சென்றதுனால அனஸ்தட்டிஸ்ட் அவர்களும் விடுப்பில் சென்றிருக்கிறார்கள். அப்போது அனஸ்தட்டிஸ்ட்டும் இல்லை, சர்ஜனும் இல்லை. அப்போ அங்கே இருக்கிற ஒரு ரெசிடென்ட் டாக்டர் கொஞ்சம் மாத்திரைகளை மாத்திரம் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பி வைத்தார்கள். 3 நாள் கழித்து வர சொன்னார்கள். 3 நாள் கழித்து திரும்பி போன பொழுது அந்த டாக்டர் இனியும் 4 நாட்கள் தன்னுடைய விடுப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டார், கால நீட்டிப்பு செய்து விட்டார். அதனால் டாக்டர் இவர்களை சும்மா அனுப்ப வேண்டாம் என்று சொல்லி இந்த வலது கை முழுவதும் இங்கே இருந்து இந்த தோள்பட்டை வரைக்கும் பிளாஸ்டர் போட்டுவிட்டு, இந்த இடது கையில் இருக்கிற விரல்களுக்கு எல்லாவற்றுக்கும் பிளாஸ்டர் போட்டு வீட்டுக்கு அனுப்பிவிட்டார்கள். அடுத்த நாள் இவர்கள் தூங்கி கொண்டிருந்த பொழுது காலையில் 5 மணிக்கு ஒரு பெருமழையின் சத்தம், அதற்குள்ளிருந்து ஒரு சத்தம் வருகிறது. ஒரு பேசுகிற ஒரு குரலை கேட்கிறார்கள். இவர்கள் கண் விழித்து பார்க்கிற பொழுது இவர்களுடைய அந்த பெட்ரூம் அறையில் சுவற்றிலே எசேக்கியல் என்று மிக அழகான ஒரு கையெழுத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. எழும்பி இவர்கள் காரியங்களை எல்லாம் முடித்துவிட்டு திரும்பி வந்து பார்க்கிற பொழுது காலையில் ஒரு 7 மணி வரைக்கும் அந்த எழுத்து அப்படியே இருக்கிறது. போய் தொட்டெல்லாம் பார்க்கிறார்கள். 7 மணி எல்லாம் ஆகிற பொழுது அந்த எழுத்து மறைய தொடங்கி இருக்கிறது. வாட்டர் மார்க் மட்டும் இருக்கிறது. எசேக்கியல் என்பதின் பொருள், நான் தேவனால் பலப்படுத்தப்பட்டவன், strengthened by God. அன்று இரவு இவர்கள் பகலில் வேலைக்கு போய்விட்டு ஒரு வேலைக்காரி இடத்துல காரியங்களை ஒப்புவித்து விட்டு வேலைக்கு போய்விட்டு திரும்பி ராத்திரி வந்த பொழுது ஒரு குரல் கேட்கிறது இவர்களுடைய செவியில். நான் சுகமாக்கினதை நீ ஏன் இன்னும் வைத்து கொண்டிருக்கிறாய் என்று அந்த குரல் கேட்க. அடுத்த நாள் காலையில் மறுபடியும் இதே சத்தம் கேட்கிறது. நான் சுகமாக்கினதை நீ ஏன் வைத்து கொண்டிருக்கிறாய். ஒரு சர்ஜிக்கல் பிளேடு வீட்டில் இருந்தது. அதை எடுத்து, ஏனென்றால் ஒரு பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் என்று ஒன்று போட்டால் பல நாட்கள் காத்திருக்க வேண்டும் என்கிறது ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனில் இருக்கிற சிஸ்டர் ஓமனாவுக்கு நன்றாகவே தெரியும். ஆனாலும் கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் முழுசையும் கத்தியால் கீறி அதை வெளியே எடுத்து பார்த்த பொழுது முழுவதுமாக பூரண சுகம் அந்த கரங்களில் ஏற்பட்டிருக்கிறது. எந்த ஒரு உடைந்ததற்கான அறிகுறியும் அந்த கரங்களிலே இல்லை. கைகளிலே அந்த பிளாஸ்டர் இருக்கிறது. அன்றைக்கு இரவும் ஒரு சத்தம் கேட்டது, நான் சுகமாக்கினதை ஏன் இன்னும் வைத்திருக்கிறாய். அதையும் அடுத்த நாள் காலையிலே கீறி எடுத்து விட்டார்கள். 2 கைகளிலும் பூர்ண சுகம். இந்த பிள்ளையை ஆஸ்பத்திரிக்கு முதல் நாள் அனுப்புகிற பொழுதே இவருடைய சபையின் போதகர், நாக்பூரில் இருக்கிற சபையின் போதகர் ஒரு ஜெபம் செய்து அனுப்பினார். உன் எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்று சொல்லி இவர்களை அனுப்பின பொழுது அனுப்பிவிட்ட போதகர் இப்பொழுது சுகமான விஷயத்தை சகோதரி ஓமனா கூப்பிட்டு சொல்கிற பொழுது அவரால் இதை நம்பவே முடியவில்லை. கர்த்தர் அப்படிப்பட்டதான சுகத்தை அந்த பிள்ளைக்கு மறுபடியுமாக கட்டளையிட்டார். 3 வருடம் இவர்கள் நாக்பூரில் இருந்தார்கள். ஒரு நாளும் இரவு பணி என்கிற ஒரு காரியமே இவர்களுக்கு நடக்கவில்லை. பல்வேறு விஷயங்கள் வழியாக நடந்து போனார்கள். ஒரு நாள் எல்லாம் இவர்களுடைய 2 வீலர் இதை எடுத்துக்கொண்டு தான் இவர்கள் வேலைக்கு போவார்கள். 24ஆம் தேதியெல்லாம் வண்டியில் பெட்ரோல் முற்றுமாக தீர்ந்து விட்டது. ஆண்டவரிடத்தில் இவர்கள் ஜெபித்தார்கள், ஆண்டவரே, ஏன்னா இவங்கள்ட்ட யாரெல்லாம் பண உதவி என்று வந்து கேட்டார்களோ அவர்களுக்கு எல்லாம் இவர்கள் கொடுத்து விடுவார்கள். அவர்கள் திருப்பி தருகிறதில்லை. அப்படி இவர்கள் கைகளிலே ஒரு நாள் ஒரு காசும் இல்லை. பெட்ரோல் முற்றிலுமாக தீர்ந்திருக்கிறது. 24ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் 6 நாள் எம்டி பெட்ரோல்
எம்டி பெட்ரோல் டேங்கை வைத்துக்கொண்டு டெய்லி வேலைக்கு போய் வந்திருக்கிறார்கள். ஆண்டவர் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட இவருடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டிருக்கிறார். அவர்கள் சொல்லுகிறார்கள், தங்கள் வாழ்விலே ஆண்டவர் இவர்களுக்கு எப்படியெல்லாம், அவள் இந்த சின்னவள் முதல் ஆக்சிடெண்ட் ஆகி ஆஸ்பத்திரியில் படுத்திருந்த பொழுது ஸ்ட்ரெஸ் அல்சர்ஸ், மன அழுத்தத்தினாலே ஏற்படுகிற குடல் புண்கள், அதனால் இரத்தமாக இவர்களுக்கு வயிற்றிலிருந்து போகிறது. பல ஐவி இன்ஜெக்ஷன்ஸ் அவர்களுக்கு கொடுக்கிறார்கள். டாக்டர்கள் சொல்லியிருக்கிறார்கள், நீங்கள் எப்போவுமே என்னை கன்சல்ட்டே பண்ண வேண்டாம், எப்போ ஓமனா வந்தாலும் அவங்களுக்கு ஒரு ஐவி இன்ஜெக்ஷன் போட்டு விட்டுருங்க என்று சொல்லுவார்கள். ஒரு சமயத்திற்கு அப்புறமும் இவங்களே ஐவி இன்ஜெக்ஷன்ஸ் எடுக்க தொடங்கினார்கள். ஆனால் ஒரு கூட்டம் ஜனம் இவர்களுக்காக ஜெபிக்க தொடங்கினது. ஒரு நாளில் ஒரு ஐஸ் கட்டி வாய்க்குள்ளாக போய் அது குடல் வழியாக வெளியே வருகிற இடம் வரைக்கும் ஒரு குளிர்ச்சியை அனுபவித்தார்கள். அன்றோடு கூட அவர்கள் முற்றிலுமாக சுகமாகிவிட்டார்கள். ஜம்முவில் இவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது வைட் ரெக்டத்தில், அதாவது ஆசன வாயில் ஒரு பயங்கர வேதனை, ஸ்பாசம்ஸ். என்னவென்று பரிசோதித்து பார்த்த பொழுது பயங்கர ப்ளீடிங், ஃபைப்ராய்ட்ஸ், இவருடைய யூட்ரஸில் நிணநீர் கட்டிகள். ஒரு கட்டி தேங்காய் அளவுக்கு யூட்ரஸில் இருக்கிறது, தேங்காய் சைஸ்க்கு. 3 டாக்டர்ஸ் இவரிடத்தில் சொன்னார்கள், உடனடியாக நீங்கள் இதை ஆப்ரேட் பண்ணி ஹிஸ்டரெக்டமி பண்ணி யூட்ரஸை ரிமூவ் பண்ண வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் ஒரு மிகப்பெரிய கட்டியை ஆப்ரேட் பண்ணி எடுக்கிற அளவுக்கு இங்கே இருக்கிற டாக்டர்ஸுக்கு பத்தாது அப்படின்னு இவங்க மனசுக்குள்ளே தோணுச்சு. இவங்க மனசுக்குள்ள ஆண்டவர்கிட்ட சொல்கிறார், ஆண்டவரே, எனக்கு இந்த ஒரு சர்ஜன் பாம்பேயில் இருக்கிறாங்க, ஆனால் திரும்பி எந்த 3 முறை ஆல்ரெடி நேவியில் இவங்க ஒர்க் பண்ணிட்டாங்க, இன்னும் ஒரு முறை நேவிக்கு போகிறதுக்கான எந்த வாய்ப்புமே இல்லை. ஆனால் அந்த சர்ஜன் பாம்பேயில் தான் இருக்கிறார், ஒரு அருமையான ஒரு சர்ஜன். அங்கே போனால் அவர் அவர் சர்ஜரி பண்ணினா எனக்கு சுகமாகும் என்று இவர்கள் மனதிற்குள்ளே நினைத்த பொழுது ஆண்டவர் மறுபடியுமாக இவர்களுக்கு நேவல் ஹெட் குவார்ட்டர்ஸ் பாம்பேக்கு டிரான்ஸ்ஃபர் கொடுத்தார். வந்த உடனே அந்த சர்ஜன் அங்கே இருந்தார். இவர்களுக்கு அந்த சர்ஜரியை செய்து உடனடியாக இவர்கள் சுகமானார்கள். நான் இன்றைக்கே வீட்டுக்கு போகிறேன் என்று அவர்கள் சொன்னார்கள். அம்மா, நீ மெடிக்கல் சர்வீசஸில் வேலை செய்கிற, அதில் குறைந்தபட்சம் நீ 7 நாளாவது இங்கே இருக்கணும் என்று சொல்லி அவர்கள் அங்கே தங்க வைத்தார்கள். சர்ஜரி முடித்து வீட்டுக்கு போன உடனேயே கார் எடுத்துக்கொண்டு 4 கிலோமீட்டருக்கு அந்த பக்கமாக இருக்கிற ஒரு பேங்க்கில் போய் தன்னுடைய பிள்ளைகளுக்கான ஃபீஸை அடைத்து விட்டு வருவதற்கு அளவுக்கு ஆண்டவர் அவர்களுக்கு பலத்தை கொடுத்திருந்தார், ஒரு மிகப்பெரிய சர்ஜரிக்கு பின்பதாக. ஸோ அநேக அற்புதங்களை ஆண்டவர் அவர்கள் வாழ்க்கையில் செய்தார். சில சமயத்தில் இவர்களுக்கு மூச்சு விட முடியாமல் ஒரு ஆஸ்துமா வரும். பெங்களூரில் வேலை செய்கிற பொழுது இந்த போலன் கிரெயின்ஸ் எல்லாம் விழுகிற சமயத்தில், இந்த மகரந்த பூக்கள் எல்லாம் விழுகிற சமயத்தில் இவர்களுக்கு தாங்க முடியாத அளவுக்கு எங்கே போனாலும் இந்த ஒரு கிட்டோடு தான் இவங்க போவாங்க. ஆனால் ஒரு டாக்டர் இவரை பரிசோதித்து விட்டு சொன்னார், நான் உன்னை டவுன்கிரேட் செய்ய போகிறேன், உன்னுடைய பதவியிலிருந்து கீழே உன்னை இறக்கப் போகிறேன், அப்படி இறக்கினால் உனக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் என்று சொன்னார். அப்போ ஆண்டவர் அவரிடத்தில் கேட்டார், உனக்கு பணம் வேணுமா சுகம் வேணுமா என்று கேட்டார். ஆண்டவரே, சுகம்தான் வேணும் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு சொன்னார், உடனடியாக அந்த நாளிலே அவர்களை சுகமாக்கினார். அதற்கு பின்பு ஒரு நாளும் அவர்களுக்கு அந்த சுவாச பிரச்சனைகள் அவர்களுக்கு வந்ததே இல்லை. கடைசியாக இவர்கள் ஆர்மி ஹெட் குவார்ட்டர்ஸ் டெல்லியில் இவர்களுக்கு போஸ்டிங்ஸ் கிடைத்தது. ஆண்டவர் படிப்படியாக இவர்களை உயர்த்தினார். லெஃப்டினன்ட் கர்னல், பின்பு பிரிகேடியராக வெஸ்டர்ன் கமாண்டில் ரிட்டையர் ஆவதற்கு ஆண்டவர் அவர்களுக்கு உதவி செய்தார். இவர்களுக்கு நினைத்த இடத்துலெல்லாம் சாய்ஸ் போஸ்டிங்ஸ், மற்றவர்கள் எல்லாரும் பார்த்து பொறாமைப்படுகிற அளவுக்கு ஆண்டவர் இவர்களுக்கு ப்ரமோஷன்ஸையும் போஸ்டிங்ஸையும் அவர்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் கட்டளையிட்டார்.
ஒரு நாளிலே இவர்கள் வேலை செய்கிற இடத்திலே இருந்து புறப்படுவதற்கு முன்பதாகவே நெஞ்சிலே ஒரு வேதனை வந்தது. இவர்கள் காரை எடுத்துக்கொண்டு வண்டியை ஓட்டி கொண்டு போகிறார்கள். டெல்லியிலிருந்து தன்னுடைய வீட்டுக்கு டெல்லி ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு போகிறார்கள். பம்பர் டு பம்பர் ஹெவி டிராஃபிக். இன்னும் ஒரு 600 மீட்டர் தான் இருக்கிறது ஆர்மி ஹாஸ்பிட்டலுக்கு போய் சேருவதற்கு. அவ்வளோ தூரத்தில் தான் அந்த ஆர்மி ஹாஸ்பிட்டலை தாண்டி இவர்களுடைய வீட்டிற்கு போக வேண்டும். ஆனால் ஆர்மி ஹாஸ்பிட்டலுக்கு போய்விட்டால் எப்படியாவது இவர்களை காப்பாற்றி விடுவார்கள். இந்த நெஞ்சு வேதனை இவர்களுக்கு வந்துவிட்டது. கண்ணாடியில் பார்க்கிறார்கள், முகமெல்லாம் வெளிரி போயிருக்கிறது. கைகளால் காருடைய ஸ்டேரிங்கை பிடிக்க முடியவில்லை. 2 கால்களும் முற்றிலுமாக தளர்ந்து போனது. பிரேக்லேயும் கால் வைக்க முடியல, கிளச்சிலையும் கால் வைக்க முடியல. ஹார்ட் அட்டாக் வந்து விட்டது. வண்டி ஓட்டி கொண்டு போன பொழுது இன்னும் ஒரு 400 மீட்டர் ஆர்மி ஹாஸ்பிட்டலோட வாசலுக்கு போகிறதுக்கு. ஆனால் அது முன்னாடியும் டிராஃபிக், பின்னாடியும் டிராஃபிக். இவர்களால் வண்டியை நகற்றவே முடியவில்லை. அப்போது சத்தமாய் பாடி தேவனை ஆராதிக்க தொடங்கினார்கள். உங்கள் சரீரம் முழுவதும் வேர்த்து கொட்டி இருக்கிறது. அந்த போட்டிருந்த யூனிஃபார்ம் முழுவதும் தொப்பையாக நனைந்து போய்விட்டது. ஆனால் ஆண்டவரை பாடி ஆராதிக்க தொடங்கின பொழுது அந்த வலி முற்றிலுமாக மறைந்து போனது. வீட்டிற்கு போய் ஆஸ்பத்திரிக்கு போவதற்கு பதிலாக நேரடியாக வீட்டுக்கு போய்விட்டார்கள். இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே இவர்களுக்கு மறந்து போனது. அடுத்த நாள் தன்னுடைய 2 பெண் பிள்ளைகளையும் கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு கல்லூரியில் அட்மிஷன்ஸ் போடுவதற்காக இவர்கள் புறப்பட வேண்டிய நாள். அவர்களுக்கு 30 நாள் லீவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த நாள் காலையில் இந்த விஷயத்தை தனக்கு நேற்றைக்கு ஹார்ட் அட்டாக் வந்த விஷயத்தை மறந்துவிட்டு அடுத்த நாள் காலையிலே ஃப்ளைட் எடுத்து இவர்கள் கோயம்புத்தூருக்கு வந்து விட்டார்கள். வந்து தன்னுடைய பிள்ளைகள் 2 பேரையும் ஒரு 14 நாட்கள் வித்தியாசத்தில் 2 கல்லூரிகளில் அவர்களுக்கு அட்மிஷன்ஸ் கொடுத்து விட்டு திரும்பி இவர்கள் டெல்லிக்கு போனார்கள். ஸோ அடுத்த வருஷத்திற்கான ஆனுவல் மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் பண்ணுவதற்காக இவர்கள் போன பொழுது இசிஜி எடுத்த அந்த நர்ஸ் பார்க்கிறாள், பெரிய வேரியேஷன்ஸ் இருக்கிறது. உடனே அதை டாக்டர் இடத்துல கொண்டு போய் காண்பித்த போது இவர்களை அழைத்து என்ன சம்பவித்தது என்று கேட்கிறார்கள். ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக் டெஸ்ட் செய்கிறார்கள். MPI, மயோகார்டியல் பெர்ஃபியூஷன் இமேஜிங் டெஸ்ட். அதை செய்து பார்த்த பொழுது அந்த 1 மாதத்திற்கு முன்பதாக இவர்களுக்கு வந்த ஹார்ட் அட்டாக்கில் ஒரு அந்த இதயத்துக்கு போகிற தமனி, அந்த சிரை, அதில் ஒரு மாற்று பாதையில் ஒரு புதிதாக அந்த சிரைகள், அந்த தமனிகள் புதிதாக கட்டமைக்கப்பட்டிருக்கு. கொலாட்ரல் வெயின்ஸ். ஆண்டவர் இந்த 600 மீட்டர் டிராவல் பண்ணுவதற்குள்ளதாக இவங்களுக்கு ஒரு பைபாஸ் சர்ஜரியை செய்திருக்கிறார். மிகப்பெரிய அற்புதம். அவர்கள் சொல்லுகிறார்கள், என்னை மகளே என்று அழைக்கும் ஒரு ஆண்டவர், ஒரு ஜீவிக்கிற, பேசுகிற, கொடுக்கிற ஒரு தெய்வம், கேட்கிற தெய்வம். இருதயத்தில் எப்பெல்லாம் ஒரு சின்ன வேதனை வருகிறதோ, மனசில் ஒரு சின்ன வேதனை வருதோ, எப்பெல்லாம் குறைவுகள் தங்கள் வாழ்க்கையில் வருகிறதோ, அப்பொழுதெல்லாம் உடனே ஓடி வந்து ஒரு உதவி செய்கிற ஒரு ஆண்டவர், நீ கேட்கிற ஒரு ஆண்டவர். இன்றைக்கு அவருடைய மூத்த மகள் சண்டிகரில் MBA டிஜிட்டல் மார்க்கெட்டிங் செய்துவிட்டு ஒரு நல்ல பணியில் வேலை செய்கிறார்கள். 2வது மகள் யூனிவர்சிட்டி டாப்பர். அவள் படித்த இடத்துல இன்றைக்கு UKயில் 2ஆம் ஆண்டு மாஸ்டர்ஸ் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த சகோதரி ஓய்வு பெற்று கொச்சியில் ஒரு நல்ல ஆவிக்குரிய சபையோடு கூட சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள். கடந்த வாரத்தில் அவர்களோடு கூட பேசினேன். மிகவும் உற்சாகமாக அவர்கள் எனக்கு பல ஆலோசனைகளை சொன்னார்கள். இன்றைக்கு ஆண்டவர் அவர்களை நன்றாக பயன்படுத்துகிறார். கூப்பிட்டால் கேட்கிற ஒரு தெய்வம், நமக்கும் உதவி செய்ய வல்லவர். இஸ்ரவேலை கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமானவர். ஆமென்.